பஞ்சாயத்துல இருந்து சாப்பிடுறாங்க. கள்ள பத்திரம் இதுக்கு முத்திர பத்திரம் இருக்கா? கோயில் கள்ள பத்திரம் அவ்வளவு ஆக்கிரமிப்பு பண்றாங்க. பாருங்க சர்வே பாருங்க கோயில் இருக்கா? இன்னைக்கு வந்து சமாதானம் பேசி பேசுகிறோம். இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து கோயில் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு. அதில் வந்து கோயில் தாசில்தார் முன்னிலையில் கூப்பிட்டு சமாதானம் பேசி பேசினாங்க. அதில் அவங்களும் வந்தாங்க, நாங்களும் போனோம். போய் வந்து எனக்கு பாதைங்கு என் தெருவுங்கிற சொன்னேன். அந்த பாதை தெருவுலாம் இல்லைன்னா அப்படி தான் இருக்கும். இல்லை எந்த விதமான ஆக்கிரமிப்பும் வராது. உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து ஈஓ கூப்பிட்டு அது என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. கேட்டு எல்லாமே வந்து அவருக்கு அந்த பாதையை வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க. அதில் ரோடு அமைச்சு சாலை அமைச்சு கொடுத்துருங்க. மின் விளக்குகளுக்கு என்னெல்லாம் அமைச்சு கொடுத்துருங்க. அது போக வந்து கோயில் வந்து இப்போ என்ன அளவில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். எந்த அளவும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கோயில் திருப்பணி அது நல்லபடியாக நடக்கும். அது போக வந்து முன்ன வந்து தசலாப்பறை இருந்துச்சு. தசலாப்பறையில் வந்து ஒரு திண்டு இருந்துச்சு. அந்த திண்டையை அகட்டி தந்துடுவேன். எந்த விதமான இது இருக்காது. உங்களுக்கு எந்த பாதை எவ்வளோ இருக்கோ அந்த இதில் எந்த இடைஞ்சல் வந்தாலும் மறுபடியும் நீங்கள் எங்கள் தாசில்தார் ஆஃபீஸுக்கு வந்தோ எங்கள் பிஓ ஆஃபீஸுக்கோ எங்கள் பஞ்சாயத்துக்கோ வந்தோ நீங்கள் மனு கொடுத்து இது பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதை நாங்கள் தீர்மானம் நாங்கள் அவங்க பேசி விட்டுறோன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. எங்களுக்குள்ளே நான் சமாதானம் பேசி நீங்கள் முடிவு பண்ணியாச்சு.